ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சவுத் இண்டியன் ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி எப்படி போட போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபில்டர் காஃபிக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதுக்குன்னு தனியாக காஃபி தூள் கிடைக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர் காஃபி பார்த்திங்கன்னா 80% காஃபி கொட்டை 20% சிக்கரி சேர்த்து அரைச்சது. இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த ஃபில்டரில் தான் நம்ம காஃபி போட போகிறோம். இப்போ இந்த கீழே இருக்க பாத்திரத்தில் தான் ஃபில்டர் கலெக்ட் ஆகும். இப்போ நம்ம இதை மேல் பாத்திரத்தை சின்ன சின்ன ஹோல்ஸோடு இருக்க இந்த மேல் பாத்திரத்தில் நம்ம காஃபி தூளை சேர்த்துக்கலாம். இதில் வர டிகாஷனில் ஒரு 3 பேருக்கு தாராளமாக காஃபி போடலாம். 5 ஸ்பூன் காஃபி தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீழே தட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா ஈவன் ஆகிடும். இது கூடவே 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மேலே இந்த சின்னி மாதிரி இருக்க பாத்திரத்தை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே ஈவனாக இருக்குது. இப்போது இதை நல்லா பாயில் பண்ண ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க விட்ட ஹாட் வாட்டரை நம்ம இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே பக்கமாக ஊற்ற வேணாங்க, எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி சுற்றி அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு கிளாஸில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து ஃபில்டர் ஆகி இருக்கிற டிகாஷன் எடுத்து அதையும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் கொதிக்கிற பாலை இப்போ நம்ம இந்த கிளாஸில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 தடவை ஆற்றி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு பிடிச்சமான ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நமக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக மேலே கொஞ்சம் நான் டிகாஷன் மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.